தேர்தலுக்கு இன்னும் சிறிது நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பல கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கணக்கை உறுதி செய்துவிட்ட நிலையில் தேமுதிக இன்னும் தன்னுடைய கூட்டணியை அறிவிக்கவில்லை. தொடர்ந்து திமுகவிடம் தேமுதிக கேட்ட தொகுதிகள் எவ்வளவு என்ற விவரங்கள் தகவலாக வெளியாகியிருக்கிறது. திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை தேமுதிக கேட்டதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. பேச்சுவார்த்தையின் தொடக்கத்தில் 20 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கப்பட்டதாகவும் 4 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று திமுக தலைமை கூறியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். தேமுதிக இன்னும் தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்யல. காலையிலேயே பார்த்த ஒரு செய்தி, அதிமுக திமுக 2 பேர்ட்டையும் இரட்டை இலக்க எண் எங்க கிடைக்குதோ, எங்க தொகுதி கிடைக்குதோ அங்க போறதா முடிவு அப்படின்னு. இப்போ திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் கேட்டதாகவும், தற்பொழுது இறங்கி வந்து 12 தொகுதிகள் வரையாவது கொடுங்கள் கேட்டதாகவும் கிடைக்கப்பெறுகின்றன தகவல்கள். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய கூட்டணியை முடிவு செய்துவிட்டால் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிவடைந்ததாக அர்த்தம் என்ற சூழல்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் இறுதியாக தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்யும் தேமுதிக. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவும் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கக்கூடிய தேமுதிக தன்னுடைய பேச்சுவார்த்தையை திமுக அதிமுக என 2 கட்சிகளுடன் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுகவிடம் ஒரு பக்கமும் அதே போல அதிமுகவிடம் ஒரு பக்கமும் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வருகின்ற தேர்தலுக்காக துவங்கியிருக்கிறது. குறிப்பாக 20 தொகுதிகள் வரை தற்போது அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதிமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடைபெற்று, திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 20 சட்டமன்ற தொகுதியில் ஒரு ராஜ்யசபா என கேட்பதாக தகவல் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக அவர்கள் 20 தொகுதி ஒரு ராஜ்யசபா இடம் தர வேண்டும் என்று திமுக கேட்டதாகவும், திமுக சார்பில் அவ்வளவு கொடுக்க முடியாது, கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக கூட்டணி இருந்தவர்களே கடந்த 2021 தேர்தலின் போது சிபிஎம், சிபிஐ, விசிக, எம்டிஎம்கே என 4 கட்சிகளும் தலா 6 தொகுதிகள் மட்டுமே பெற்றார்கள். இந்நிலையில் புதிதாக கூட்டணியில் வரக்கூடிய தேமுதிகவிற்கு நாம் கூடுதலாக இடம் ஒதுக்கினால் கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக கூடவே வரும் கூட்டணி கட்சிகள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பின் அடிப்படையில் தேமுதிகவிற்கும் முதற்கட்டமாக 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்றும், தற்போது வேண்டுமானால் கூடுதலாக ஒரு தொகுதி என 5 தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக சார்பில் சொல்லப்படுவதாக தகவல் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேமுதிகவோ தொடர்ச்சியாக 20 தொகுதிகள் கேட்ட நிலையில் தொகுதியாவது கொடுங்கள், 12 தொகுதி ஒரு ராஜ்யசபா கொடுங்கள் என்று அவர்கள் திமுக சார்பில் கோரிக்கை வைப்பதாகவும் திமுகவிடம் கோரிக்கை வைப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக தற்போது இதுவரை எந்த ஒரு வார்த்தையும் அவர்களிடம் உறுதிப்படுத்தவில்லை. தற்போது இருக்கும் சூழலில் 2021 தேர்தலின் போது வெற்றி பெற்ற கூட்டணியே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2024லும் தொடர்ந்தது. அதுக்கு தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சிகள் அதே கூட்டணி கட்சியோ 2024 சட்டமன்ற தேர்தலின் போதும் அவர்கள் தொடர்ந்தார்கள், அதுவும் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது திமுகவும் அதே கூட்டணி கட்சிகள் தான் தொடர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக தேமுதிக அவர்களுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று திமுக சார்பில் அவர்களுக்கு சொல்லப்படுவதாக தகவல் உறுதிப்படுத்தப்படுகிறது. தேமுதிக எதிர்பார்ப்பதை போல் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது தற்போது வாய்ப்பே இல்லை என்றும் அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது 2000 ராஜ்யசபா சீட் மதிமுகவிற்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு கொடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 6 வருடங்கள் முடிந்த நிலையில் வைகோவுக்கு கூட திமுகவில் பல ஆண்டுகளாக ராஜ்யசபாவுக்கு பேசிய வைகோவுக்கு கூட அந்த இடம் ஒதுக்கப்படத்தக்கது. இந்நிலையில் தேமுதிகவிற்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு 5 இடங்கள் வரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தேமுதிக 2 கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில் 2 கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த கட்சிகளுடன் சுமூகமான ஒரு சூழல் ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட அளவிற்கு எந்த ஒரு சொல்லும் ஏற்படுத்தவில்லை. அதே போலதான் தற்போது திமுகவிடம் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாநாட்டின் போது தேமுதிக கடலூரில் நடைபெற்ற மாநாட்டின் போது அந்த மாநாட்டின் இறுதியில் நாங்கள் இதை அறிவிப்போம் என்று ஏற்கனவே கடந்த மாதம் கூறப்பட்ட நிலையில் அதையும் உறுதி செய்ய முடியவில்லை தேமுதிகவால். அப்போது அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திமுகவுடன் அவர்களுடைய பேச்சுவார்த்தையானது
அதுவும் உறுதி செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. பேச்சுவார்த்தையின் போது மட்டுமே திமுக சார்பில் கொடுப்பதற்காகிறது, கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தற்போது திமுக வட்டாரங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. தற்போது வரை தேமுதிக தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை என்று விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.